அயலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பூரணி பார்ட்டியில் நடந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு போலீஸ் வந்து பூரணியை விசாரிச்சுட்டு போகிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஆதாரம் கிடைச்சா கண்டிப்பாக இவங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால பூரணி ரொம்ப பயந்து போயிருக்க அயலி சிவா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பூரணிக்கிட்ட விசாரிக்க பூரணியும் எல்லா உண்மையும் அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க. அயலியும் சிவாவும் இதை பற்றி விசாரிக்கிறான்னு சொல்லி பூரணிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் மோனிகாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கே வந்து இந்திராணியை பயங்கரமாக கோவப்படுத்திட்டு போகிறாங்க. உன்னோட தங்கச்சி ஒரு கொலையை பண்ணியிருக்கா, கண்டிப்பாக இதுக்கான ஆதாரம் கிடைச்சா உன்னோட தங்கச்சியை அரெஸ்ட் பண்ணுவாங்க, உன்னோட மானம் மரியாதை எல்லாமே போக போகுது அப்படின்னு வந்து இந்திராணியை ரொம்ப வந்து கோவப்படுத்தி பேசிட்டு போக அயலி சிவாவும் மோனிகாவை வார்ன் பண்ணுறாங்க. இன்னொரு முறை நீ இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வீட்டில் எல்லாத்தையும் நடக்கிறத பார்த்துட்டு கபிலன் என்ன பண்ணுறாருன்னா பூரணிக்கிட்ட போய் பேசுகிறாரு. பாத்தியா, உன்னால் நம்ம குடும்ப மானமே போக போகுது, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண நீ அப்படின்னு சொல்லி பூரணியை பலார்னு அறையிறாங்க. அந்த இடத்துக்கு அயலி சிவாவும் போகிறாங்க. இதை பார்த்ததுமே சிவாவுக்கு பயங்கர கோபம். உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? உன்னோட தங்கச்சி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கா, நீ அவளுக்கு துணையாக இருக்கணும், அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அவளை நீ அடிக்கிறியே, இப்படி மேலே மேலே கஷ்டப்படுத்துறியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படின்னு சொல்லி கபிலனை வந்து ரொம்ப கோபமாக பேச கபிலனுக்கு கோபம் வருது. இதை கேட்கறதுக்கு நீ யாரு? என்னோட தங்கச்சி, நான் என்ன வேணாலும் கேட்பான் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளே மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் வருது. அதுக்கப்புறம் கபிலன் அங்கேருந்து போனதுக்கப்புறமா சிவா பூரணிக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போலீஸ் வந்தது, இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னது, இதெல்லாம் நினச்சி உதய பெருமாள் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம வீட்டில் என்ன தான் நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அவருக்கு ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கிறதுனால திடீர்னு அவரால் மூச்சு விட முடியாமல் போகுது. உடனே வந்துட்டு இந்திராணி அங்கேருந்து ஓட சிவா இதை பார்க்குறாங்க. சிவா பார்த்ததுமே ஓடி போய் அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க உடனே உதய பெருமாள் இன்னும் கோவப்படுறாங்க. நீ எதுக்காக என் கண்ணு முன்னாடி வர? நான் தான் சொல்லிட்டேன்ல, எதுக்காக என்னை நீ அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என் குடும்பத்தில் பிரச்சனை வர வைக்காம நீ போக மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்பட சிவா வந்துட்டு அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடும், இன்னொரு முறை என்னை அப்பான்னு நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுறாங்க. இத கபிலன் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. நேரா வந்து சிவாவோட சட்டையை பிடிச்சி எதுக்காக நீ திரும்ப திரும்ப என்னோட அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அன்னைக்கே உன்னை ஏதாவது பண்ணியிருக்கணும், அக்கா தான் இந்த என்னை வந்து தடுத்துட்டாங்க, ஏன் சும்மா சும்மா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ அவரோட பையன்தான், ஏதோ அவர் மறைக்கிறாரு. உன்னோட அம்மா யாரு? உன்னோட அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாவோட அம்மாவை பற்றி தப்பாக பேச உடனே கபிலனுக்கும் சிவாக்கும் கோவம் வந்துடுது. கபிலனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. என்னோட அம்மாவை பற்றி நீ பேசுறிய அப்படின்னு சொல்லி போட்டு கபிலனை பயங்கரமாக வந்து வெளுத்து வாங்குறாரு. அடிச்சதுமே இந்திராணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சிவாவையும் கபிலனும் தடுக்கிறாங்க. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி கபிலனை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி சிவாவை வார்ன் பண்ணுறாங்க. இங்கே பாரு சிவா, உன்னை நான் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் இங்கே தங்க வச்சிருக்கேன், அவர் ஒன்றும் உன்னோட அப்பா கிடையாது, நீ ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்ல, சரி நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், திரும்ப திரும்ப வந்துட்டு அவன் என்னோட அம்மாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்போ விட்டா மாதிரி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாவும் வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்க உதய பெருமாள் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவார். இன்னொரு பக்கம் சிவாவும் அயலையும் வந்துட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷனை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கபிலன் ரொம்ப கோவமாக இருப்பார் சிவா மேலே. நேராக வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன பண்ணலாம், இவங்க ரெண்டு பேரும் குள்ளே என்னதான் இருக்குது, ஏன் இவன் நம்ம அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அயலி டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது கபிலன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப தப்பாக வந்து பேசுகிறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இங்கே இருக்கீங்க, பணத்துக்காக இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப தப்பாக வந்து கபிலன் வந்து பேசுகிறாரு. உடனே அயலியால் அதை பொறுத்துக்க முடியாது. சிவாவை பற்றியும் ரொம்ப தப்பாக பேச அயலிக்கு கோவம் வந்து கபிலனை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதுமே கபிலனுக்கு இன்னும் கோவம் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னையே அடிப்ப அப்படின்னு சொல்லி டேபிள் மேலே இருந்த அந்த ஒரு பவுலில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. ரொம்ப கோவமாக
தள்ளி விட்டதுமே வந்துட்டு அந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் வெளியில் ஓடி வராங்க. என்னாச்சு, என்ன இது கீழே எல்லாம் கொட்டி கிடக்கு, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க கபிலனும் அயலியும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரித்திகா, என்ன ஆச்சுன்னு கேட்குறோம்ல, என்ன இது, எதுக்காக இதெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க எதிர்க்க வந்துட்டாங்க, தெரியாமல் தட்டி விட்டுட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க, சரி இதுக்கு முன்னாடி யாரையோ அடிச்சா மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அது என்ன அப்படின்னு கேட்க, உடனே வந்து கபிலன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ரித்திகா, அயலி வந்து கபிலன் அடிச்சப்போ அப்படியே அவங்க விரல் வந்து படிஞ்சிருக்கும், அதை பார்த்துட்டு என்ன இது உங்க கணத்துல யாரோ அடிச்சா மாதிரியே இருக்கு, என்ன அப்படின்னு கேட்க, என்ன யார் அடிக்க போறாங்க, என்ன யாராலையும் அடிக்க முடியாது, அது நானே சும்மா அடிச்சுக்கிட்டேன், அது அந்த மாதிரி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் ரித்திகா வந்துட்டு இல்லை, இங்கே ஏதோ நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு சொல்லுன்னு கேட்க கபிலன் எதையுமே சொல்ல மாட்டார். இன்னொரு பக்கம் அயலி வந்து சிவாவுக்கு சப்போர்ட்டாக பேசினதெல்லாம் நினச்சி சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அயலி சிவாவும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிசார்ட்டுக்கு போயிட்டு அங்கே பார்ட்டி நடந்த இடத்த வந்து பார்க்குறாங்க. ஒரு சில ஆதாரத்தெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பபிள் கம், அங்கேருந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும் ஒரு ஷீட், அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. பூரணியோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் வந்து அங்கே இருந்திருப்பாங்க, அவங்கள தான் பார்க்க சொல்லி பூரணி சொல்லியிருப்பாங்க. அவங்க அயலியும் சிவாவும் எங்கெல்லாம் வந்து போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அவங்களும் வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அயலி சிவாவுக்கு அவங்க மேலே வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது. போலீஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த எவிடன்ஸ் வந்து பூரணிக்கு எதிர்ப்பாக இருக்குது, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. இந்த மாதிரி நாங்கள் பூரணியை அரெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது, இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொன்னதுமே வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. பூரணியை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னதுமே பூரணிக்கு ரொம்ப பயம் வந்துடுது. இன்னொரு பக்கம் அயலி சிவாவும் வீட்டுக்கு வராங்க. உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு இங்க பாருங்க, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் மேட்ச் ஆகுது, அதனால நாங்க அரெஸ்ட் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துடுது. எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த மர்டரை பண்ணது பூரணி கிடையாது அப்படின்னு சொல்லி பூரணியோட ஃப்ரெண்டை வந்து கை காமிக்கிறாங்க. அவங்கள கூடவே வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உடனே அவங்க நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அயலி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து விடுறாங்க. நீ தான் இந்த மர்டரை வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னதுமே இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நீ வந்து லெஃப்ட் ஹேண்டர், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்டை வந்து தூக்குறாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நீ லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி அந்த பேட்டில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து லெஃப்ட் ஹேண்டுன்னு தான் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அதனால் நீ தான் அதை பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னதுமே நான் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறமா ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் வந்து அயலி கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த பபிள் கம் அதெல்லாமே வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அப்போது பூரணியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூரணியை வீட்டுக்கு வந்து மீட் பண்ணிவிட்டு அயலியோட ரூமுக்கு போய் அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாமே வந்து அயலி நோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்க தான் மர்டரை பண்ணது, ஆனால் அதை பண்ணிவிட்டு பூரணி கூடவே இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூடவே இருந்திருப்பாங்க. அயலி எல்லா விஷயத்தையும் சொல்ல கடைசியாக பூரணியோட ஃப்ரெண்டு வந்து நான் தான் அந்த மர்டரை பண்ணேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கினதுக்கப்புறமா ஏன் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பூரணிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பூரணி வந்து என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கோபத்தில் இவங்க பூரணி மேலே பழிய போடுறதுக்காக அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு கூடவே பண்ணாத மாதிரி வந்து நடந்துட்டு இருப்பாங்க. அயலி இது எல்லாத்தையும் சொல்லி ப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. பூரணியை வந்து காப்பாற்றுறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.